திஸ் இஸ் மார்க்கெட்டிங் பை செத் கோடன். ஆத்தர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து பிரித்து சொல்லியிருக்காரு. டைரக்ட் மார்க்கெட்டிங் அண்ட் தென் வந்து பிராண்ட் மார்க்கெட்டிங். டைரக்ட் மார்க்கெட்டிங்னா இப்போது ஆன்லைனில் நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளிக் த்ரூ ரேட்டு, கன்வர்ஷன் ரேட்டு, உங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மெஷர் பண்ண முடியும். அந்த டீட்டாஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ பிராண்ட் மார்க்கெட்டிங்கிறது வந்து கல்ச்சர் ஓரியன்ட். இப்போ நீங்கள் ஒரு பில்போர்ட்ஸ் வைக்கிறீங்க, ஆர்எல்ஸ் வந்து போஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து அதை மெஷர் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் ஒரு கம்யூனிகேஷன் ஆர்எல்ஸ் வந்து கல்ச்சர் ஓரியன்ட் மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணும், நிறைய பேர்கிட்ட ரீச் அவுட் ஆகணும், எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய நம்பர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அப்படிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, உங்கள் கஸ்டமர் வந்து ஒரு வாட்டி உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குறாரு. ஒரு மந்த்லி ஒன்ஸ் வாங்குறவர் வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்குறாரு, அது வந்து டெய்லி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் தென் அதே கஸ்டமர் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கூப்பிட்டு வருவார்.